This video is sponsored by Buymode Online Shopping app. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், டெய்லி யூசிங் சென்டென்சஸை ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பொதுவாகவே இந்த ரெயின் டைம்லலாம் லீவ் தானே அப்படின்னு கேட்போம் இல்லையா. இன்று விடுமுறை தானே, அதாவது டவுட்டாக கேட்போம் இல்லையா, லீவா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை தான் இந்த சென்டென்சஸில் இஸ் இட் அ ஹாலிடே டுடே, இஸ் இட் அ ஹாலிடே டுடே அப்படின்னா இன்னைக்கு லீவ் தானே அப்படின்னு கேட்குறது. அவர்கள் இங்கே நிற்கிறார்கள், அதாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ், எப்படி சொல்றதுன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் தேன்னு சொல்லுவோம். தே ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். யாருக்காவது இது தெரியுமா, இது எப்படி கேட்போம்? யாருக்காவது தெரியுமா, இது எங்க இருக்குன்னு தெரியுமா, இல்லை யாருக்காவது இந்த விஷயத்த பத்தி தெரியுமா, யாருக்காவது இது தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, டஸ் எனி ஒன் நோ திஸ், டஸ் எனி ஒன் நோ திஸ் அப்படின்னா யாருக்காச்சும் இது தெரியுமா அப்படின்னு கேட்கறது தான் டஸ் எனி ஒன் நோ திஸ் அப்படின்னு கேட்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது இங்கே வரும், அதாவது ஒரு தள்ளுவண்டி கடை இல்லை ஏதாச்சும் தள்ளுவண்டியில் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கடைலாம் வெயிட் பண்ண அது இங்கே வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ்கிரீம் வண்டிஸ்லாம் வரும் இல்லையா, அது இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இட் வில் கம் ஹியர். வெயிட், இட் வில் கம் ஹியர், வெயிட் பண்ணு அது இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? ஒருத்தர்கிட்ட நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எப்படி வழி தெரிஞ்சுது அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை ஹவு டிட் யூ கம் ஹியர், ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறது. அவர்கள் உங்கள் நண்பர்களா, டவுட்டாக கேட்போம். அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் கேட்கும்போது இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நண்பர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர்னா அவர்கள், யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் நண்பர்களா, தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பண்ணிட்டேன். ஸோ இது ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்னு சொல்லலாம். டிசைடட் இது பாஸ்ட், ஏன்னா இடி ஆட் ஆயிருக்கு இல்லையா, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிசைட். ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்னா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது. உன்னை நம்பு, நீ யாரையும் நம்பாத, உன்னை நீ நம்பு, அப்போதான் நீ சக்சஸ் ஆவ அப்படிலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ உன்னை நம்பு அப்படிங்கிறத பிலீவ் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். நான் என்ன நம்புறேன் அப்படிங்கிறத ஐ பிலீவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். மை செல்ஃப்னா என்ன நானே நம்பிக்கிறது தான் பிலீவ் மை செல்ஃப் சொல்வோம். அவ என்கிட்ட உதவி கேட்டா, இந்த விஷயத்துக்காக அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, பட் ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ என்கிட்ட உதவி கேட்டா, இது எப்படி சொல்லலாம்? அவ அப்படின்னா ஷீ இல்லையா, என்கிட்ட உதவி கேட்டா, ஷீ ஆஸ்க்டு மீ a help. ஆஸ்க்டு மீனா கேட்டா, என்ன கேட்டா? ஹெல்ப் கேட்டா. ஷீ ஆஸ்க்டு மீ ஃபார் ஹெல்ப். ஆஸ்க்டு மீ ஃபார் ஹெல்ப்னா ஹெல்ப் கேட்டா. ஆஸ்க் மீ ஹெல்ப்னா ஒரு உதவி செய்ய உதவி கேட்டா அப்படின்னு சொல்றது தான். ஷீ ஆஸ்க்டு மீ ஃபார் ஹெல்ப், ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்றது. இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்னும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வேணும், என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.